வெல்கம் பேக் யூகே இன்ஃபோடெக். இந்த டுட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்எஸ் வேர்டில் ஃபஸ்ட்டு நம்ம போன வீடியோவில் வந்து ஹோம் டேபை பற்றி நம்ம பார்த்தோம். ஃபாண்ட் சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேபிள் வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது ஒரு டேபிள் அப்படின்னா எதுக்கு அப்படி வேர்டை பொறுத்த வரைக்கும் டேபிள் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக என்ன இன்சர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் ரிசர்ச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் டேபிள் இன்சர்ட் பண்ணுவாங்க. இல்லை அதர் தென் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக அந்த ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு டேபிள்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகே, அது எப்படி நம்ம வேர்டில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கிரியேட் எ இன்சர்ட் டேபிள் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, கிரியேட் ஏ டேபிள் இன் வேர்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் வேர்டை நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் வந்து 2010 அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா ஓவராலாக டிசைனர் அப்படிங்கிறது இருக்காது. இதே விஷயம் நீங்கள் 2016 அப்படிங்கிறது வச்சுருந்தீங்க, 2010 ஆர் 2007 அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா சுற்றி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டான லொக்கேஷனில் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வச்சுருக்கிறது 2016 வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு, இந்த மாதிரி தான் 2016 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டெம்ப்ளேட்லாம் ரெடி பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் சர்ச் அப்படிங்கிறதுல போயிட்டு வேர்டு, எம்எஸ் வேர்டு அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். எம்எஸ் வேர்ட் டைப் பண்ணும் போது எனக்கு வந்துருச்சு, என்ன வந்துச்சுன்னா 2016 வெர்ஷன் வந்துருச்சு. நான் அதை ஓப்பன் பண்ணும்போது நியூவாக தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். நியூவாக ஓப்பன் பண்ணும்போது எனக்கு டெம்ப்ளேட்ஸ் காமிக்குது. ஓகே, டெம்ப்ளேட்ஸ் காமிக்கிறது ஏன் அப்படின்னா, அதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையா கொடுத்துட்டாங்க. ஆனால் 2010 பொறுத்த வரைக்கும் அது கொடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நான் பிளாங்க் ஷீட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, பிளாங்க் ஷீட்டில் இது எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட்டு எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் நார்மலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஈக்குவல் டு கொடுத்து ரேண்டுன்னு கொடுத்து டபுள் கொட்டேஷன் அண்டு டபுள் கோட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் ஒரு பேராகிராஃப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, நம்ம ஃபாண்ட் சைஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டேபிள் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு மேலே பாருங்கள், இன்செர்ட் பக்கத்தில் இன்செர்ட் அப்படிங்கிறது இருக்குது, ஹோம் பக்கத்தில் இன்செர்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதில் நம்ம என்னென்னா டேபிள்ங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, மோர் தென் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், டேபிள்ங்கிறது எதுக்கு, ஓகே, டேபிள்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு முக்கியமாக எதுக்கு வந்து எம்எஸ் வேர்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டேட்டாவை கன்வீனியண்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் மட்டும்தான் நான் வந்து டேபிள்ங்கிறத இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நீங்கள் நார்மலாக ஒரு எப்படின்னா நோட்டில் நோட் பண்ணி வைப்பீங்க. எப்படி நோட் பண்ணுவீங்க, எவ்வளோ, இப்போ ஷாப்பிங் மாலுக்கே நம்ம போவோமே, ஷாப்பிங் மாலுக்கு போகும்போது அவங்களோட நேமு, கஸ்டமர் நேமு அப்படிங்கிறது கொடுத்துருவோம். அவங்க என்னென்ன கேட்டகரிஸ் வாங்குறாங்கன்னு அன்னன்னைக்கு நம்ம நோட் பண்ணிட்டு வருவோம், நோட்டை பொறுத்த வரைக்கும். இதே நீங்கள் இந்த இதில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரியேட் பண்ண டேபிள் அப்படியே இருக்கும், ஒன்லி ஃபார் என்ட்ரி. ஓகே, ஒன்லி ஃபார் என்ட்ரி கொடுக்கும்போது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதில் தென் நிறைய எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒர்க்கும் என்ன ஆகும்னா உங்களுக்கு டைமும் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை என்டர் கொடுத்துட்டு இங்கே ஒரு கரஸ் நான் இங்கே வச்சுருக்கேன்னா, இதில் வந்து என்னென்னா டேபிள் இருக்குது, இன்செர்ட் டேபிள் அப்படிங்கிறது இருக்குது. இன்செர்ட் டேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டேபிளை நீங்கள் கிளிக் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து என்ன, இப்போ நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது என்ன அப்படின்னா, இது வந்து ரோன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து காலம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன ரோ, இது வந்து காலம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போது ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் நான் என்ன பண்ணேன், இங்கே கீழே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கீழே இந்த கொடுத்ததுக்கப்புறம் இன்செர்ட்டில் போயிட்டு இன்செர்ட் அப்படிங்கிறதுல மொத்தம் இதில் எத்தனை இருக்குன்னா 10 இருக்குது. ஓகே, 10 ரோஸ் இருக்குது, ஆனால் 8 காலம் இருக்குது.
ஓகே, நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 1 காலம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை காலம் வேணும். நார்மலாக இப்போ நம்ம ஷாப்பிங் மால் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெறுமனே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10 பொருள் வாங்குறீங்க. அந்த 10 பொருளில் 2 ஹெட்டிங் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருக்கும், ஆனால் ஹெட்டிங் டைட்டில் வந்து கம்மியாக இருக்குது. என்னென்னா கஸ்டமர் நேமு, கஸ்டமர் குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். நான் அந்த மெத்தட்லாம் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா, இப்போ நீங்கள் 1 அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்து ப்ரைஸு, ஓகே, ஒரு 5 நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ இதில் வந்துருச்சு. அப்போ கீழே எத்தனை குவான்டிட்டிஸ் அப்படின்னா ஒரு 3 குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா செலக்ட் ஆயிடுச்சு. சரி, இவ்வளோ சின்னமாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டேபிளோட நேம் கொடுக்குறேன். ஓகே, டேபிளோட நேம் என்னென்னா லோட்டஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியே நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. லோட்டஸ் சூப்பர் மார்க்கெட் இல்லைனா அதன் வந்து ஏதாவது ஒரு பேரை வச்சுக்குவோம். வந்து இதை நான் வச்சுக்கிட்டேன், லோட்டஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறத நார்மலாக வச்சுக்கிட்டேன். நார்மலாக வச்சுருக்கும் போது இது எனக்கு வந்து என்ன ஆகணும், இந்த டேபிளுங்கிறது பெருசாக எனக்கு தெரியணும். பெருசாக எப்படி தெரிகிறது அப்படின்னா, மவுஸை பாருங்கள், இங்கே தான் மவுஸ் இருக்குது. மவுஸை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த சென்டர் அப்படிங்கிறத கிட்டே கொண்டு வந்துக்கிறேன். அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த ரோ மட்டும் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ நான் இதில் வந்து என்ன கொடுப்பேன், லோட்டஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன், மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, இந்த காலத்தில் என்னென்னா நேமு என்டர் கொடுத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இதுலேயுமே நீங்கள் டேபு கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும்னா அதுக்கு கீழே போகும். இதில் வந்து கஸ்டமர் நேம் இல்லைன்னா நேமுங்கிறத ஐட்டம் நேம் வச்சுக்குவோம். ஐட்டம் நேம், அடுத்து கஸ்டமர் நேம், அடுத்து வந்து என்னென்னா ப்ரைஸு. ஓகே, இப்போ நான் ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். டேபிள் க்ரியேட் பண்ணும் போது இது 1 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, நார்மலாக நான் ஒரு நேம் கொடுத்து வச்சுக்கிறேன். கொடுத்து வச்சதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா அடுத்து ஒரு நேம் எனக்கு க்ரியேட் பண்ணணும். பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கொடுத்துக்கோங்க. 2 கொடுத்துட்டு இதில் ஒரு நேம் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இன்னொருத்தவங்களும் வாங்கியிருக்காங்க. அது என்ன, எப்படி என்ட்ரி பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னா ஒரு டேபிளை எக்ஸ்ட்ராவாக இன்செர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்செர்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து நார்மலாக உங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஐட்டம் நேமு, கஸ்டமர் நேம், ப்ரைஸுன்னு வந்துருச்சு. ஓகே, இதுக்கு கீழே வந்து 3, 4, 5 நிறைய கேட்டகரிஸ் எனக்கு வரணும். ஓகே, நார்மலாக நீங்கள் 2010 வெர்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்காது. நீங்கள் வந்து 2016 வச்சுருந்தீங்க, 2013 வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வெர்ஷன் ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த டேபிள் இருக்கிறது கீழே இங்கே ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த சைஸுக்கு நீங்கள் மேலே வச்சுருக்கீங்களோ அந்த சைஸுக்கு கீழே டேபிள் வந்து இன்சர்ட் ஆகி வந்துடும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் என்ன ஆகும் அப்படின்னா இன்செர்ட் பண்ண முடியும். ஓகே, இன்செர்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமைஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, கஸ்டமைஸ் அப்படிங்கிற டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது. இப்போ நார்மலாக நான் இங்கே என்டர் கொடுக்குறேன், க்ரியேட் டேபிள்னா குயிக் டேபிள்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்ன ஆகும், கேலண்டர்ஸ், எத்தனை டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் எனக்கு டேபிள் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா இன்செர்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் ரோஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் மினிமம் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னா 62 கொடுக்க முடியும். நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்கள், 100 கொடுக்குறேன். ஓகே, 100 கொடுத்துட்டு இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 62 கொடுக்குறேன். இப்போ எனக்கு வருதா நான் பார்க்குறேன். எனக்கு நம்பர் ஆஃப் 163 1 to 63 வரைக்கும் தான் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒரு வேர்டை பொறுத்த வரைக்கும் அக்செப்டன்ஸ் இருக்குது. ஓகே, நான் நார்மலாக இப்போ நான் 63 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக கடைசியில் உள்ளது. இதில் நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 25 அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு டேபிளுங்கிறது க்ரியேட் ஆகி எனக்கு வந்துடுச்சு. இப்போ எனக்கு டேபிளுங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சா, கீழேயும் பாருங்கள் அந்த டேபிள் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு.
அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, இப்போ ஒரு டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன, இந்த டேபிளை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே ப்ளஸ் இருக்குல்ல, இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் இந்த ப்ளஸ் இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டேபிளும் செலக்ட் ஆகிரும். ஜஸ்ட் டெலிட்டு. once again delete table. ஓகே, நம்ம எப்படி வந்து நம்பர் வைஸ் உங்களுக்கு தேவையான நம்பர் வைஸ் கூட நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம், இன்செர்ட் பண்ணுறத நம்ம பார்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு இன்செர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துட்டோம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வந்து என்ன 2010 பொறுத்த வரைக்கும் எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னா டேபு கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இங்கே கஸ்டமர் நேம் அப்படி ஐட்டம் நேம்னு இருக்குது, இங்கே கஸ்டமர் நேம்னு இருக்குது. நான் சாரி, இதை நான் வந்து அப்படியே வந்து இதில் நான் கொண்டு வந்துக்கிறேன். இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஐட்டம்ஸ் கொடுக்குறேன். சுகர், இந்த ப்ரைஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த இது வந்து உங்களுக்கு இது இருக்கிறனால இதை நான் கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிறேன். இல்லைன்னா இந்த டேபிளை நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன். எஸ், delete. இப்போ நான் டெலிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டேப் அப்படிங்கிறது எதுக்கு நீங்கள் வந்து இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா 2010 உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும், டேபு கொடுக்கணும். க்ரியேட் ஆயிரும், இன்செர்ட் ஆயிரும் டேபிள். திரும்ப நீங்கள் டேபு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு டேபிள், நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் அண்ட் நெக்ஸ்ட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எத்தனை டேபிள் எத்தனை சைஸ் அதே மாதிரி வேணுனாலும் நீங்கள் டேப் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேபிளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்செர்ட்டில் நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணால் சைடில் டூல்ஸ் அப்படி டேபிள் டூல்ஸ் வரும். டேபிள் டூல்ஸில் இல்லாமல் தான் நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து அது டூல்ஸில் இல்லாததான் நம்ம பார்த்தோம். அதை டூல்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிசைனுக்கு போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி டிசைனையும் நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் என்னென்னா இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன், இல்லை எனக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸ் எப்படி ஒரு மாடலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஷேடிங் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துக்கிறேன். பென் கலர் அப்படிங்கிறது நான் நிறையா நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா செலக்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா டெலிட் பண்ணுறது எப்படி, டேபிள் எப்படி நீங்கள் டெலிட் பண்ணுவீங்க அப்படின்னா ஈஸி தான். இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா செலக்ட் டேபிள் கொடுத்ததுக்கப்புறம் இதில் நான் என்ன டெலிட் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த ரோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும். இதுலேருந்து இது வரைக்கும் நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு டெலிட் செல் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து என்ட்ரிஸ் அந்த ரோ அண்ட் காலம் கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இது அப்படியே என்ன ஆகும், டெலிட் ஆயிரும். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிட் பண்ணால் டெலிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இப்போ ஒரு காலம் வந்து இப்போ ரோவும் இதையும் வந்து ஹெட்டிங், இப்போ லோட்டஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இதை எப்படி நான் வந்து சென்ட்ரைஸ் பண்ணணும், சென்டர் கொண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஓகே ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி கொண்டு வரது அப்படின்னா இப்போ நீங்கள் மெர்ஜ் பண்ணலாம். அது எப்படி மெர்ஜ் பண்ணுறது, ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் கொடுங்க, மெர்ஜ் செல்ஸ் அப்படிங்கிறதுக்கா அந்த மெர்ஜ் செல் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த காலம் எல்லாத்தையும் என்ன ஆகும், எரேஸ் பண்ணி கொடுத்துரும் அந்த பாக்ஸ் எல்லாத்தையும். இப்போ நான் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், சென்டர் கொடுத்துக்கலாம். இப்போ சென்டர் கொடுத்தோன்னே எனக்கு எப்படி இருக்கு, எப்போவுமே ஒரு ஹெட்டிங்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா போர்டில் தான் வைக்கணும். நான் போர்டில் வச்சுக்கிறேன். ஓகே, போர்டில் இருக்கா, அப்போ போர்டில் இருக்கும்போது இதை வந்து நான் எப்படி சென்ட்ரைஸ் பண்ணுறேன்னு காமிச்சிட்டேன். அப்போ லேஅவுட்டில் அதே கான்செப்ட் தான் இருக்குது. டெலீட் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, டெலீட் ஏதாவது ஒன்று வேணுன்னா டெலீட் பண்ணிக்கலாம், இன்செர்ட் பண்ணிக்கலாம், இன்செர்ட் பிலோ, இன்செர்ட் லெஃப்ட்டு, இன்செர்ட் ரைட்டு, ஸ்கிரிப்ட் செல்லு, ஸ்லிப் செல்லு,
அப்படிங்கிறப்ப நிறைய கேட்டகரிஸும் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி வந்து கரெக்டான பொசிஷனில் வைக்கிறது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த டுட்டோரியலை அடுத்தடுத்து என்ன பார்க்குறது பார்க்கலாம்.